நம்ம 90 நாள் சேலஞ்சு தான் பார்ட் டைமாக ஸ்விக்கி போயிட்டு ஃபுல் டைமாக ரெஸ்டாரண்ட் போயிட்டு எப்படி 75,000 ஆன் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இல்லாட்டி 80 இன்றைக்கி எப்பயும் போல் 6 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஆர்ட் நமக்கு A to B தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு மினிமம் ஒரு 30 ரூபாயாவது கொடுக்கணும். ஆனால் 25 ரூபா தான் கொடுக்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆறுன்னு பிக் பண்ணிவிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. நம்ம சேலஞ்சை முடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குது. அதில் 12,000 ரூபா கிட்ட நம்ம ஆன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 12,000 ரூபா எப்படி ஆன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஆர்டர் மறுபடியும் நமக்கு A to B தான் வந்திருக்கு. கொஞ்சம் நியர்பையாக இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக போய் டெலிவரி கொடுத்துட்டு அடுத்த ஆர்டரும் கிளம்பிட்டோம். கடைசி ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சி கஃபேலேருந்து வந்திருக்கு. பிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. ஒரு 60 ரூபா கிட்ட கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிக் பண்ண ஆர்டர் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர், அதுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான் கொடுத்தாங்க. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர், அதுக்கு பார்த்தா 60 ரூபா கொடுக்குறாங்க. எந்த கணக்கில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் கொஞ்சம் சீக்கிரமாக போய் டெலிவரி கொடுத்துட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போக நமக்கு 789 ரூபா கிடச்சிருக்கு. ப்ளஸ் 65,317 கூட்டினோம்னா 66,106 ரூபா நம்மளோட ப்ராஃபிட்.